நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டாக் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல். ஜூலை 22 இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு ஜூலை 24 இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் ஸ்விங் ஹையோடு பிரேக் அவுட். ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் ஆன லோவர் ஹையை கீழே வரைக்கும் ஒரு ஸ்விங் லோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. எப்போ இந்த ஸ்விங் ஹையை அது பிரேக் பண்ணி இந்த ஸ்விங் ஹையும் அது ஸ்ட்ராங்காக இவ்வளோ தூரம் பிரேக் அவுட் பண்ணி இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சோ ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா ரொம்ப தூரம் மேலே போகாது. ஒரு ஸ்டேஜில் அது மறுபடியும் எந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததோ அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி வரும். அதை நம்ம ஒரு சப்போர்ட் ஜோனை கன்சிடர் பண்ணுவோம். இந்த ரீசன் வச்சு தான் இந்த ஸ்டாக் நம்ம பிக் பண்ணுறோம். அது கரெக்டாக எந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததோ அங்கேயே ப்ரைஸ் மறுபடியும் வந்துடுச்சு. நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ரெட் லைனில் நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கிறோம். நான் போட்டிருக்கிற லாஸ்ட் ரெட் லைனில் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். நான் கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸில் நம்ம யூஸ்வலாக வாங்குவோம். ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து 4.7% வந்து கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. அதாவது இங்கே தான் ஸ்டாக் நிறைய நேரம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் போயிருக்கு. ஸோ அது அடுத்த சப்போர்ட் லெவலில் ஒரே நாளில் ரீச் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலாக நடக்கிறனால ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட தான் ப்ரைஸ் அகெயின் வந்திருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினோன்னே நம்ம நினச்ச மாதிரி இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு 3.67%, அதாவது ப்ரீவியஸ் இன்ட்ரா டே ஃபாலை அது கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிடுச்சு. நான் ஒரு நாள் ஹோல்ட் பண்ணுறேன். மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் ப்ரைஸில் நான் இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.